செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே உங்க கரத்துல கர்த்தாவே நாங்கள் இழந்ததை எல்லாம் அப்பா உங்க கரம் எங்களுக்கு மீட்டு கொடுக்கும் என்ற அப்பா அந்த தயவோடு அந்த இரக்கத்தோடு கர்த்தாவே உங்க சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தாவே. சவுளை போல கர்த்தாவை குறிப்பார்த்து எய்யப்பட்ட அநேக அம்புகளில் இருந்து எங்களை விலக்கி காத்த அப்பா உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஒரு அடி தூரம் இருந்த அந்த மரணத்தில் இருளில் இருந்து கர்த்தாவே ஆச்சரியமான ஒளியாகிய பாதத்திற்கு எங்களை அழைத்து வந்த அப்பா அந்த மகா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். உமது கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது தகப்பனே. அப்பா, இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அப்பா உங்க கரம் அளவில்லாது இருக்கிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல கர்த்தாவே. அப்பா, அந்த வார்த்தையின் மேன்மையை அறிந்து அந்த வார்த்தை இவர்களுக்குள் விதைக்கப்பட்டு அந்த வார்த்தை இவர்களுக்குள் 1000 மடங்கு பதில் தருவதற்காக அப்பா நான் இவர்களை கோடான கோடியாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இதை கேட்கிற யாவரும் அப்பா விடுதலை அடைவார்களாக. கர்த்தாவே, வர்த்திக்க செய்கிறவர் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க்கு 5வது அதிகாரம் 21 43 முடிய வாசிக்கலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தன்னைக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் உதறல் ஆமென் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவள் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் போனார்கள். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள்.
எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து தலி தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்க போறேன். இதுல உடனேன்ற வார்த்தை எத்தனை தடவை வந்துச்சு? 3 தடவையா? சரி பார்ப்போம். உடனேன்ற வார்த்தை 5 தடவை வந்திருக்கும். 5 தடவை வந்திருக்கும். நியூ டைம். நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி படிச்சிருக்கோம். படிக்கும்போது என்ன உணர்ந்தீங்க? நீங்க அங்க இருந்தீங்களா, இல்லை கதை படிக்கிற மாதிரி படிச்சீங்களா? ஒரு வேதத்தை வாசிக்கும் போது நீங்க அங்கிருந்து வாசிச்சீங்களா, இல்ல நீங்க வெளியிலிருந்து வாசிச்சீங்களா? ஆவியானவரோடு இருக்கிற பழகுறோமானா நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்குள்ளிருந்து வாசிப்போம். அப்படி அவர் கூட இருந்து வாசிக்கும் போது அங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய உணர்வையும் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஸோ வேதத்தை வாசிக்கிறதுக்கான ரகசியம் அதுதான். ஆவியானவரோடு நீங்க இணைந்து நடக்கும் பொழுது நீங்க அங்க யாரா இருப்பீங்க? யவீருவா இருப்பீங்க. நீங்க யாரா இருப்பீங்க? அங்க இருக்கிற ஜனங்களா இருப்பீங்க. நீங்க யாரா இருப்பீங்க? அந்த ஸ்திரீயா இருப்பீங்க. நீங்க அந்த சிறு பெண்ணாக இருப்பீங்க, சீஷர்களாக இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோடு கூடும் நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ கேன் ஃபீல் தயர் ஹார்ட் பீட். அதுதான் அவங்களுடைய கேரக்டரை, அவங்களுடைய இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் இருந்தால் நான் என்ன எப்படி இருப்பேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? பார்க்கலாம். ஸோ இந்த நாளில் நிறைய காரியம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷஃபல் அண்ட் இது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு உரியதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? பிடித்து கொள்ளும்படிக்கு இது பண்ணுறேன். மார்க் 5:21-22. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. அப்பொழுதுன்னு இருக்கு. எப்பொழுது? அந்த நேரத்துல. அப்போ அவன் கடலோரத்தில் அவர் வருவாருன்னு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ எப்பெல்லாம் அவர் கடலோரத்துல வந்திருக்கிறாருன்னு தெரியுமா? கரையருகே, கடலோரத்துல. இந்த மார்க் புக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நிறைய அற்புதங்களை ரொம்ப என்ன பண்ணியிருப்பாரு? ரொம்ப பிரீஃபா எழுதியிருப்பாரு. கரையருகே தான் ஆவியானவர் என்ன பண்ணாரு? இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது அவர் கரையை ஏறும் பொழுதுதான் யார் வந்து ஒரு சத்தம் கேட்குது? ஒரு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்ற சத்தம் கேட்டது. அப்புறம் அந்த கரையருகே அவர் எழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர் எங்க போறாருன்னா கரையோரத்துக்கு தான் போவார். ஐ திங்க் கப்பர்நகூம்னு நினைக்கிறேன். மார்க் 1:16. கடலோரமாய் நடந்து போகையில் என்ன பண்றாரு? அவரு அடே ஜாலியா கடலோரமாய் நடந்து போகையில தான் யாரை பார்த்து கூப்பிடுறாரு? சீமோனையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் என்ன பண்றாரு? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவர் கரையோரமா நடந்துட்டு போறாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடல்ல வலை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடல்ல வலை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் எங்க நடந்துட்டு இருக்கிறாரு? கரையோரமா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரை கூப்பிட்டோன்னா அவங்க என்ன பண்றாங்க? உடனே படகை விட்டுட்டு என்ன பண்றாங்களாம்? வந்துட்டாங்களாம். அதே மாதிரி அடுத்த நீங்க நான் 1:19 பார்த்தீங்கன்னாலும் அப்படியே அவர் எங்க பண்ணிட்டு இருக்காரு? கரையோரமா இயேசு நடந்து போகும்போது தான் செபுதேயின் குமாரனாகிய யாக்கோபும் அவருடைய சகோதரனாகிய யோவான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க அப்பா கூட சேர்ந்து வலைகளை பழுது பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பழுது பார்த்துட்டு இருந்தோன்னா ஆண்டவர் கூப்பிட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க? இவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? நான் உங்களை என்ன பண்றேன்? மனுஷர்களை பார்க்கறவங்களா நான் உங்களை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்பாவையும் அந்த கூட இருந்த வேலைக்காரங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் அ ரீசன். அப்படியே அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுக்கான ரீசன் இருக்கு. ஏன்னா மீனவர்கள் இவங்களை என்ன பண்ண மாட்டாங்க?
அந்த தோரா புக்கு வாசிக்கிறதுக்கு, அந்த கமாலியலின் பாதத்துல போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இட்ஸ் தவம். அப்ப இவர் ஒரு போதகனா தான் வராரு. அப்ப இவர் வந்த உடனே அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணிதான் என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரையும் விடும்படிக்கு இது பண்றாங்க. ஸோ யூத கலாச்சாரத்துல தங்கள் பிள்ளைகள் போய் அந்த சினகாக்ல இதுல வேலை செய்யறதோ, இல்லை அந்த தோரா புக்ஸை படிக்கிறதோ, ஒரு ஊழியனுக்கு கீழே இருப்பதோ அவங்க என்ன நினைப்பாங்க, இட் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூன்னு நினைப்பாங்க. அதனாலதான் கமாலியேலின் பாதத்துக்கு அருகில் கீழே அமர்ந்த பவுல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழே உட்காந்துருக்கிறாருன்னா அவர் பேசும்போது எச்சப்பட்டிருக்கு, எல்லாமே பட்டிருக்கும். ஆனால் அவங்க அதை ஒரு பெரிய பாக்கியமாக நினைப்பாங்களாம். போய் முன் அரிசையில் உட்கார்ந்து அவர்களிடம் கற்றுக்கொள்வதை அவ்வளவு பாக்கியமாக எண்ணுவார்கள். ஸோ அந்த இதில் தான் இவங்க கூப்பிட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் கூப்பிட்டோன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு நம்மளை ஒரு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, இவங்க கிளாஸ் போய் அட்டன் பண்ணி இவங்களே நாங்கள் ஃபெயில் கேட்டகரி, யார் சூஸபிளோ அவங்கள சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த சூஸ் ஆகாத கேஸ் போ திருப்பியும் தகப்பனுடைய வேலையை செய்யறதுக்கு நீ எதுக்கு லாக்கி இல்லை, சினகாகில் வேலை செய்யறதுக்கோ, ஜெபாலய தலைவர்களுக்கு கீழேயோ, இல்லை பெரிய பெரிய ஆட்களுக்கு கீழே உபதேசிப்பதற்கோ உனக்கு தகுதி அல்ல என்று தள்ளப்பட்டவர்கள் தான் மீண்டும் மீன் பிடிக்கிறதுக்கு வந்தவங்க. அப்படி மீன் பிடிக்க வந்தவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை பிடிக்க வேண்டும், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி தான் என்ன பண்றாரு. இப்ப யாரை கூப்பிட்டுட்டாரு, இப்போ செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபையும் கூப்பிடுறாரு. இதே இதுதான் இன்னொருத்தரை கூப்பிட்டுருப்பாரு கடலோரத்துல தான், யாரு, லேவியும் எங்க கூப்பிடுறாரு, லேவி யாரு, மேத்யூ டாக்ஸ் கலெக்டர், அவரும் எங்க தான் கூப்பிடுறாரு, கடலோரம். ஸோ கடலோரம்ன்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். அவரை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு கடலோரத்தில் தன் சீஷர்களோட கூடி இருந்தார்னு. அப்போ ஒரு இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, 4:35 மார்க் 4:35 பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு ஆண்டவர் கூட்டிட்டு போறார். ஸோ இந்த அக்கறைக்கு போய் அவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு. அப்போ இவர் யாரு, ஜெபாலய தலைவன். இப்படி ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கும்போது இவர் கேள்விப்பட்டு இவர் எப்படியும் இக்கரைக்கு வருவார் என்று காத்து கொண்டிருந்தவர். தன் மகள் மரண அவஸ்தை படுகிறாள், அப்பொழுது இவர் இங்கே வருவார் என்று காத்து கொண்டிருந்தவர் தான் யாரு, இந்த ஜெபாலய தலைவனாகிய யவீர். ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. கூடி வேடிக்கை பார்க்க, அற்புதங்களை பார்க்க வந்திருக்கலாம், அற்புதங்களை என்னதான் செய்யறாருன்னு பார்க்க வந்திருக்கலாம். ஆனா ஒருவர் கூட அவர் பாதத்துல விழுகல. ஆனா இவர் யாரை தேடி வந்தாரோ அக்கறை. அப்ப நான் நினைக்கிறேன், மீண்டும் மீண்டும் 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, என்னைக்காச்சும் வந்துருவாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, அந்த கரைக்கு பார்த்திருப்பாரோ என்னமோ தெரியல. அவர் வருவதை கண்டு அவர் என்ன பண்ணாராம், கண்ட உடனே என்ன பண்றாராம், அவர் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, நீங்க தான் எனக்கு சரண், என் மகளுக்கு சுகம் தருகிறவர் யார், நீர் மாத்திரமே என்று கால்களில் விழுந்தாராம். சரி, ஜெபாலய தலைவன் தானே இவர் யாரு, ஜெபாலய தலைவன். ஜெபாலய தலைவனா யார், ஒரு யூதர்கள் சினகாக்ல ஒரு 10 பேர்ல ஒருத்தரா ஒரு தலைவனாக தான் இருந்தார். ஸோ இவர் எப்படி இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருப்பார், பார்த்தாரா, பார்த்திருக்கிறார். சரி, அதில் 2-3 நான் ஒரு சாம்பிளுக்காக நம்ம பார்க்கலாம். மார்க் 1:21. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணுகிறார். இப்ப போதகம் பண்ணும்போது யாரை போல போதகம் பண்ணவில்லையா, வேத பாரகரை போல போதகம் செய்யாது அதிகாரம் உள்ளவராய் போதகம் பண்ணியிருக்கிறார். அப்ப இவர் ஜெபாலய தலைவனா இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பிரமிச்சு அவரை பார்த்திருக்கிறார். நம்மளும் ஒரு ஜெபாலய தலைவன்ல ஒருத்தர் தானே. ஆனா நம்மளும் நிறைய வேத பாரகர்களை பார்க்கிறோமே. ஆனா அவர்கள் போல நம்ம என்ன பண்ணல, அவர்கள் பேசுவது போல இவர் பேசவில்லை. இவர் என்ன பண்றாரு, அதிகாரத்தோட போதிக்கிறாரே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில சம்பவம் நடக்குது. இவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியல,
இவர்கள் அதிகாரமுடையவர்களைப் போல போதித்தார் தான் இவங்க சொல்றாங்க. ஆனா அங்க பிசாசு பிடிச்சவன் என்ன சொல்றான்? உமக்கும் எனக்கும் என்ன நேரம் வராதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஸோ அங்கே ஒரு பிசாசு பிடித்தவனை அவர் அங்கே சுகப்படுத்துகிறார். ஸோ அவருடைய கீர்த்தி என்னாச்சு? தேசமெங்கும் பரவிற்றான். அப்பொழுது அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜபாலயத்தனவனாக இருந்த யவீரு அவரை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு ஜபாலயத்துக்கு வருவாரு, கலிலேயா நாடு எங்கும். ஐ திங்க் 1:39. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். ஓகே, இவரு மீண்டும் என்ன பண்றாரு? கலிலேய தேசத்துல பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி என்ன பண்றாரு? சுகப்படுத்துறாரு. அவர் எப்படி சுகப்படுத்துறாராமா? 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எப்படி செய்யறாரா? ஃபர்ஸ்ட் அதை படிங்க. மனதுருகி கையை நீட்டி தொட்டு. இப்போ இதெல்லாம் யார் பார்த்திருக்கா? ஜபாலய தலைவன் பார்த்திருக்கான். ஸோ குஷ்ரோகன்றது எப்படிப்பட்டது? அந்த நாட்கள்ல தீர்க்க முடியாத ஒரு வியாதி. இப்போ இந்த காலத்துல எப்படி எய்ட்ஸ், கேன்சரு, சம்வாட் அதெல்லாம் இருந்துச்சோ, அந்த காலத்துல குஷ்ரோகன்றது என்னது? தீர்க்க முடியாத ஒரு வியாதி. அவன் எப்படி இருப்பாங்க? அவர்களுடைய எல்லா பார்ட்ஸும் அழுகி போய் அது நாற்றம் எடுத்து அவனை யாரும் தன்னோட இணைத்து கொள்ள மாட்டாங்க. அப்படி இருந்த ஒருவனை அவர் என்ன பண்றாரு? தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ ஹவு கிரேட். அப்போ அப்படியே பார்க்கும்போது அவன் பார்த்துருப்பான், ஐயோ நம்மளே தொட்டிருக்க மாட்டோமே. இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? பாளையத்திற்கு புறம்பே தள்ளி வைத்தவர்கள். ஆனால் இவங்க ஓடி வரான் ஜபாலயத்துக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? விரட்டி அடிச்சிருப்பாங்க, யாரை கேட்டு நீ ஜபாலயத்துக்கு வந்தேன்னு. ஆனால் இவர் மட்டும் அவன் அருகே சென்று என்ன பண்றாரு? தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகப்படுத்தினார். அவங்க அங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எப்படி இவரால் ஆயிற்று என்று. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது இதே ஜபாலயத்துல. அதுதான் ரொம்ப இது. ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன பண்ணாரு? பிரசங்கிச்சார். இன்னொரு நாள் ஜபாலயத்துல வந்து நார்மல் டேல என்ன பண்ணிட்டாரு? சுகம் கொடுத்துட்டார். இதையும் பார்த்துட்டான். அடுத்த ஜபாலயத்துல என்ன பண்றாரு? ஓய்வு நாள்ல வராரு. ஏன்னா இவருமா சுகம் கொடுக்கறது எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ ஓய்வு நாள்ல இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னது? ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணா ஓகே, என்ன பண்ணக்கூடாது? அவரு சுகம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்காக என்ன பண்றாங்க? வெயிட் பண்றாங்க. மார்க் 3:1. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இந்த ஜெப ஆலய தலைவன் எங்கே இருந்திருப்பாரு? இந்த சூம்பின கையுடையவனை சுகப்படுத்தும் பொழுதும் அங்கேதான் நின்றிருப்பார். ஸோ இது பெரிய ஸ்டோரி. ஆனா அந்த இடத்துல அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் கையை சுகப்படுத்து. ஸோ ஜெபாலய தலைவன் ஒவ்வொரு நேரத்திலையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆண்டவர் சுகம் தருவதை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பார்த்து கொண்டே இருக்கிறான். ஸோ நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன துளி இருக்குது? விசுவாசம் துளிர்க்கிறது. நம்மனால தன்னால் செய்ய முடியாததை, மற்ற வேதபாரர்களால் செய்ய முடியாததை அவர் செய்கிறார் என்றால் அவர் தேவகுமாரனாத்தான் இருக்கணும். அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது என்று நம்பி, அப்படி நம்பிக்கொண்டிருந்த நேரத்துல தான் என்ன ஆகுது? தன்னுடைய மகளுக்கு சுகவீனம் அடையுது. ஸோ எங்கெங்கயோ பார்க்குறாரு, இன்னும் நடக்கல. ஆனா அவருக்கு ஞாபகம் வருது, இல்ல இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போவோம். இத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரே, கையை குஷ்டரோகத்தை சுகப்படுத்தி இருக்கிறாரே, சும்மின கையை உடையவனுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறாரே, அவரால் என் மகளுக்கும் சுகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி அவரை தேடி ஓடுகிறார். அப்பொழுதுதான் அந்த கரையிலே யாரை காண்கிறார்? இயேசுவை காண்கிறார். இயேசுவை கண்டு அவர் பாதத்திலே விழுந்து, உம்மால் மாத்திரமே என் மகளை சொஸ்தமாக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு இவரை பார்த்ததுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மார்க்கு 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். என்ன பண்ணாரு? மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் சொன்ன கிரைட்டீரியா என்ன?
உமது கைகளை வையும்ன்றார். ஏன்னா இதை அதான் பார்த்துருக்கிறார். அவர் டச் பண்ணி அவர் சுகப்படுத்தினதை அவர் பார்த்ததுனால அவர் இங்க என்ன சொல்றாரு, அவள் மேல் உமது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க இங்க வந்து என் வீட்டுக்கு வந்து என் மக மேல கைகளை வைங்க, அப்பொழுது கண்டிப்பாக அவள் சுகம் அடைவாள் அப்படின்னு என்ன பண்றாரு இவர், மிகவும் வேண்டிக் கொண்டார். என்ன பண்றாரு, மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆஸ்க், என்ன பண்ணுங்க, கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இங்க 2 விஷயத்தை அவர் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தேடினார், இயேசுவை தேடினார். கண்டடைந்தாரா, கண்டடைந்தார். இப்ப என்ன பண்றாரு, கேட்கிறார், பெற்றுக்கொள்கிறார். வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மேல கையை வைங்கன்றார். உடனே அவர் என்ன பண்றாரு, நானும் கூட வரேன்றார். இப்ப அடுத்தது இவர் வேலை என்ன, தட்டுற வேலை. தட்டிட்டாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு, என் மக மேல வந்து கையை வைங்க, அப்படிதான் ஆகும், சுகம் கிடைக்கும்ன்றது. ஆனா இந்த தட்டுற வேலை மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தட்டுற வேலையில தப்புன்னு நம்மளே என்ன பண்ணிடுவோம், திறக்கிற நேரத்துல மூடிய போட்டு மூடிடுவோம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்போ ஆண்டவரும் சொல்லிட்டார், சரிப்பா வா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாரு. இப்படி கூட போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நடுவில் ஒரு அம்மா, வெயிட் பண்ணுப்பா, எவரு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நடுவில் பூந்துட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் அந்த இடத்துல வச்சு பாருங்க. நீங்கள் யாரையோ ஒருத்தவங்கள வாங்க எங்கள் வீட்டுக்கு போகணும், நீங்கள் பெரிய வல்லமையான ஊழியக்காரர், என் வீட்டுக்கு வந்தா சுகம் கிடைக்கும், நீங்கள் நடுவில் கூட்டிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நடுவில் வந்து அவங்க அந்த டைமை எடுத்துக்க, ஏன்னா மரண அவஸ்தையில் இருக்கா, சும்மா சாதாரணம் இல்லை, மரண அவஸ்தையில் இருக்கிறா. என்னைக்கு வேணா அவனோட மனது எப்படி இருந்திருக்கும், ஒரு தகப்பனா தன் பிள்ளையை இழந்து விடுவோம். 12 வயது வரையும் பாதுகாத்து வளர்த்த மகளை நம்ம கொடுத்துட்டா என்ன ஆகும், அந்த கலக்கத்துல தானே தினமும் அந்த கரைக்கு வந்து போயிருப்பான். இயேசுவை கண்டவுடன் தாழ பணிந்து வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது நடுவுல இப்படி ஒரு செனாரியா நடக்குது. அப்ப அவன் எப்படி நிறைஞ்சிருக்கணும். இந்த அம்மா வேற, நான் இவரை கூட்டிட்டு போற இந்த நேரத்துல ஏற்கனவே என்னது கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம் நெருக்கிட்டு இருக்கு, இதுல நடுவுல இவங்க வேறன்னு சொல்லி அவங்க முறுமுறுத்து இருக்கலாம். ஆனா யவீர் என்ன பண்ணல, ஒரு இடத்துலையும் முறுமுறுக்கவில்லை. ஸோ யார் வரா, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வருகிறாள். ஸோ there is a number connection பாருங்களேன். 2 வயதுள்ள சிறுமி, இங்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஓகேவா, இப்போ இவங்க வராங்க. இது நம்ம அந்த ஸ்டோரியை நம்ம ஒரு நாள் அடாஷியஸ் ஃபெய்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தேன். ஸோ அதோட பெரிய இதுக்குள்ளே போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேள்விப்பட்டு அவள் என்ன பண்ணுறா, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது, அதை மட்டும் வாசிப்போமா. 27, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்தவ செலவு பண்ணிட்டா, ஆனா குணமடையாம அவளுக்கு எதுதான் மிகுதியா இருந்துச்சு, வேதனை தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ அந்த வேதனையில் மத்தியிலும் கூட, அந்த வேதனையில கூட உனக்கு சுகம் தெரிகிறவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு, ஐயோ நான் எப்படிங்க அவ்வளவு தூரம் போறது, அவர் எங்க வந்துட்டு இருக்கிறாரோ, நான் எப்படி போறது, அப்படியெல்லாம் யோசிக்காம அவர் என்ன சொல்றாரு, நான் போய் அவருடைய வஸ்திர தொங்கலையாகிலும் தொட்டுட்டு வருவேன், நான் அவரை தொட்டா நான் சுகமாவேன் அப்படின்றார். இவர் என்ன சொல்லி கூட்டிட்டு போறாரு, யவீரு என் மகளின் மீது கைய வையும், அப்பொழுது மகள் சுகமா வாழ்றார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் அவரை தொட்டால், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் அப்படின்றார். ஸோ இங்க ஒரு நடந்தது, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, யவீருக்கு ஒரு டீச்சிங்க, ஒரு போதனையை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார், நான் வந்து கையை மாத்திரம் வைத்தால் மாத்திரம் போதாது, நீ என்னை தொட்டாலே உனக்கு சுகம் கிடைக்கும். ஏன்னா இவன் ஜெப ஆலய தலைவன். இந்த ஜெப ஆலய தலைவர்கள் எப்படி இருப்பாங்க நீங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க அந்த பெரிய சந்தை வெளிகளில் சதுசேயர்கள் அவங்களாம் அந்த பெரிய லீடர்ஸ், அந்த கமாலியல் மாதிரி வரவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆசாரியர்கள் எல்லாம் ட்ரெஸ் போட்டு வரும்போது அவங்க என்ன பண்ண முடியாது, பக்கத்துக்கு கூட போக முடியாது. அவங்க வந்தாலே இவங்க என்ன பண்ணணும், தள்ளி போய் கீழே இருக்கணும், இல்லைன்னா
தூரத்துல தான் இருக்கணும். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், நீங்க வந்து என் மக மேல கைய வைங்க, அது போதுன்றான். ஏன்னா இவன் தூரம் அதை தானே பணிறான். பணிஞ்சு தூரத்துல இருந்து தான் ஆண்டவர் என்ன பண்றான், தூரத்துல இருந்து தான் அவன் இது பண்ணிட்டு போறான். ஆனா இங்கே ஆண்டவர் வந்து அவனுக்கு காண்பிக்கிறார், நீ தூரத்திலிருந்து மாத்திரமல்ல, என்னை நீ தொடலாம், என்னை தொட்டுக்கொள்ளலாம், இன்னும் என் பக்கத்துல என்ன பண்ணலாம், கிட்டி வரலான்றத இங்க யவீருக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இங்க என்ன நடக்குது, ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு, பெரும்பாடு. ஆனா இவங்க சொல்றாங்க, நான் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமடைவேன். அந்த கூட்டத்துக்குள்ள போறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, உதிரப்போக்கு வந்துட்டு இருக்கு. ஆளுக்கு என்ன பண்றாங்க, நெருக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், பெரும்பாடு 12 வருடமாய் இதாயிட்டு இருக்கு. அப்போ இப்படி நசுக்குனா எப்படி இருக்கும், as a woman we can feel it இல்ல, வந்துகிட்டே இருக்கும் வெளியில. அந்த ஃப்ளோ என்ன ஆகிட்டே இருக்கும், நறுக்க வந்துட்டே உங்களுக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரை டச் பண்ணும்போதும் அவங்களுக்குள்ள அந்த உதிரப்போக்கு வருவதை உணர்ந்து கொண்டே இருக்காங்க. ஆனா டக்குன்னு டைம் கிடைக்கும் போது ஜீசஸோட வஸ்திரத்தை தொட்ட உடனே she feel it, அந்த குபுக்குன்னு வர்றது என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஃபீல் பண்றாங்க, எஸ் இட் இஸ் ஸ்டாப்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் ட்ரை ஆயிருக்கு. அந்த நினைஞ்சிருந்த அந்த எல்லா அவங்க வச்சிருந்த எல்லா பேட் மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ட்ரை ஆயிடுச்சு. ஃப்ளோ நின்று போகிறத அவங்க ஃபீல் பண்றாங்க. உடனே நம்மால் விடுவாரா, உடனே என்ன பண்றாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. உடனே சீஷர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னையா இத்தனை பேர் நெருக்குறாங்க, உங்களை இடிக்கிறாங்க, நாங்களே உங்களை நெருக்கி என்ன பண்றோம், தொப்புன்னு உங்க மேல வந்து விழுகிறோம், ஆனா நீங்க போய் யார் என்ன தொட்டதுன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோட கேள்வி அவங்க என்ன பண்ணிக்கல, சரியா புரிஞ்சுக்கல. என்னை நெருக்கியது யாருன்னு கேட்கல, அவர் என்ன கேட்டாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்போ எப்படி அந்த கேள்வி அங்க கேட்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன நெருக்குனாங்க, எல்லாரும் என்ன தொட்டாங்க, நீ ஏன் கூட என்ன பண்ணிருக்கலாம், கைப்பிடிச்சு வந்திருக்கலாம். ஆனா ஒருவரும் என்கிட்ட இருந்து என்னை தொட்டா வல்லமை நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன்றது என்ன ஆகல, உணரல. யாருமே ஃபீல் பண்ணி கேட்கல. இவரை தொட்டுட்டா நான் சுகம் பெற்றுக்குவேன், இவரை தொட்டுட்டா இவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை எனக்குள் கடந்து வரும், நீங்க யாரும் என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் ஒருத்தி மாத்திரம் என்னை தொட்டால் சுகமடைவேன் என்னை தொட்டாங்க, ஏன்னா என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே எங்க ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்க, நான் தான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாள். இப்படி காண்பிக்கும் போது ஏன் இந்த சினாரியோ நடக்குது, இந்த காட்சி இங்கே யவீருவுக்காக வடிவமைக்கப்படுது. இங்கே ஒரு பூ மலர்கிற ஸ்டேஜ் போல இவருடைய விசுவாசம் மலர்கிற வாசனை வீசுகிற ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்து நிக்குது. என்ன நினைச்சிருப்பாரு, 12 years இல்லையா, 12 years-ஆ பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கே தேவனால் சுகம் தர முடியுமானால் 12 வயதுள்ள 12 வயதுள்ள என்னுடைய மகளுக்கு அற்புதம் செய்வது தேவனுக்கு லேசான காரியோன்னு இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, இவருக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆயிட்டு இருக்கு. எஸ் he will do it. அற்புதத்தை கண்ணார பாக்குறாரு. கேள்விப்பட்டவர், கண்களால பார்த்தவர் இப்பொழுது இப்படி இன்ச் பை இன்ச்சா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பார்த்து அவருடைய விசுவாசம் அப்படியே பூத்து நல்ல காய் கொடுக்கிற டைம்ல டக்குன்னு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது வாசிப்போமா? 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இப்படிதான் உங்க லைஃப்லயும் சில பேர் வரலாம். கடவுள் வந்து நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையில இது நடக்கணும்னா நடக்கும். உங்களுக்கு நோய் வியாதி வர்றது கடவுளோட திட்டம் தான், அவரு அதை இது பண்ணுவாரு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்லதை போல சொல்லலாம். சில டைம் வந்து சொல்லுவாங்க, கர்த்தரே உங்களை கை விட்டுட்டாருங்க, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, ஏன் உங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குதுன்னுவாங்க. சிஸ்டர் கவலைப்படாதீங்கன்னுவாங்க. அதுதான் இங்க என்ன வந்து ரொம்ப நல்லவர்கள் போல என்ன சொல்றாங்க, போதகரை விட்டுருங்க, ஏன்னா கூட வரது யாரு, ஜீசஸ். அப்ப ஜீசஸ் வரும்போது ஜீசஸ் இது பண்ணிட முடியாது இல்லையா, போதகரை என்ன பண்ணாதீங்க
தொந்தரவுப்படுத்தாதீங்க, உங்கள் மகள் அங்கே மரித்து விட்டாள் என்ற செய்தி யவீருவின் காதுகளில் விழுகுது. இப்போ ஒரு தகப்பனாக உங்களை அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு தகப்பனாக ஒரு தாயாக உங்ககிட்ட உங்க மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது உங்க இருதயம் எப்படி இருக்கும்? இத்தனை நேரம் என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் துளிர்த்து காய் கொடுக்குற ஸ்டேஜில் இருந்துச்சு, பூவு மலர்ற ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ வரும்பொழுது உடனே அவனோட இருதயம் என்ன இருக்கும்? கலங்கி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணல? சான்ஸே கொடுக்கல. 36 படிங்களேன். சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இவ்வளவு நேரம் எந்த விசுவாசத்துல துளிர்த்து 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 வந்தாயோ, இந்த விசுவாசத்துல காய் கொடுக்க வந்துட்ட, பூத்து குலுங்கிறதுக்கு வந்துட்ட, வாசம் வீச வந்துட்ட. இந்த விசுவாசத்தை என்ன பண்ணிடாத? மூடி போட்டு மூடிடாத. இப்ப யவீருடைய விசுவாசம் எப்படி இருக்கு? பூத்து குலுங்குற டைம் இதுல இருக்கு, காய்த்து கனி கொடுக்கிற டைம்ல இருக்கு. விசுவாசம் துளிர்ந்துட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு செய்தி, ஒரு துர்ச்செய்தி அவனுடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு இடம் கொடாமல் அந்த வார்த்தையை கேட்ட உடனே யவீருட்ட பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ எப்படி அந்த விசுவாசத்திற்குள்ள வந்தியோ, ஜப ஆலய தலைவனாக இருந்த நீ, என்னை தேடி என்னால் சுகம் கிடைக்கும்னு சொல்லி அதே விசுவாசத்துல வந்த, அதை கண்ணார இப்பொழுது என்ன பண்ணிருக்க? பார்த்திருக்க. அதனால நீ விசுவாசத்துல என்ன இருக்க? உறுதி உள்ளவனா இருக்கிற. இந்த உறுதியிலேயே நீ என்ன பண்ணு? தரித்து இரு. மரண இருளிலிருந்து உன்னை எங்க கொண்டு வந்துட்டேன்? ஆச்சரியமான ஒளிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சோ என்னோடு கூட தரித்து இருன்றார். உடனே இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இது என் பையன் மக செத்துட்டா, அதோ சொல்லிட்டாங்களே, அதனால நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு என்ன பண்ணல அவர் சொல்லவே இல்லை. அவர் யாருடைய வார்த்தையை நம்புறாரு? ஏன் இயேசுவுடைய வார்த்தை, இயேசுவினுடைய சத்தம் அவருக்கு என்ன சொல்றது? விசுவாசத்தின் தொனியாக யாருடைய இருதயத்திற்குள்ள? யவீருவின் இருதயத்திற்குள்ள தொனித்ததால் அந்த விசுவாச வார்த்தையை அவருக்குள் அவர் என்ன பண்ணிட்டாரு? விதைத்து விட்டார். நீ யார் சொல்றதையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன், இவர் சொல்றதையே கேட்கிறேன்னு சொல்லி அவர் பின்னே செல்கிறார். இப்படி போகும்போது இப்படி எல்லா கூட்டம் எத்தனை பேர் வராங்க? நெருக்கி ஏவி எல்லாம் வராங்க. மறிச்சிட்டான்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் போயிட்டாங்க. அங்க என்னமோ நடந்திருக்கு, அங்க சம்வாட் என்ன இருக்கு? நடந்திருக்கு. எல்லாரும் அது எப்படி மறிச்சிட்டார்ல, விட்டுருன்னு சொல்லணும்னு இனி அவரால் அற்புதம் செய்ய முடியாது என்ன ஆயிடுச்சு? பாதி கூட்டம் களைஞ்சு போயிருச்சு. அதனாலதான் ஜீசஸ் என்ன பண்றாரு? அந்த அவிவிசுவாச கூட்டத்தை அப்படியே துண்டித்துட்டு, இதுல இன்க்ளூடிங் சீஷர்கள் கூட. சீஷர்கள் எத்தனை பேரு? 12 பேரு. 12 பேர்ல இங்க யாரு ஸ்கேன் பண்ணதுல யாரோட ஹார்ட் தான் ஜீசஸோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது? 3 பேரு தான். மற்றவங்களெல்லாம் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? இந்த கூட்டத்தை சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்க்கலாமா? மார்க்கு 5:37 அதிகாரம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. ஏன்னா மரித்து போயிட்டான். நான் போறேன், விசுவாசம் உள்ளவனாயிரு, திடமனதாயிரு, நம்ம போய் உயிர்த்தெழ செய்யலாம்னு சொல்லி வரும்போது யாரும் அதற்கு சம்மதிக்கவில்லை. சொல்ல போனா இன்னும் சொல்லியிருப்பாங்க ஏசுட்ட, எதுக்குங்க? சீஷர்களே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? எதுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு ஏதாச்சும் நடக்கலைன்னா அப்புறம் நம்மளை பத்தி ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போயிட்டுன்னு கூட என்ன பண்ணியிருக்கலாம்? சீஷர்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ எல்லாரோட ஹார்ட்டையும் ஸ்கேன் பண்ணி, எப்பவுமே பேதுரு அதுல சூப்பர் என்ன சொல்லியிருப்பாரு? வாருமாண்டவரே, நம்ம போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போன்னு இருப்பாரு. யோவான் ஆண்டவர் சொல்றத உடனே கேட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ யாக்கோபையும் யோவானையும் தான் ஆண்டவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? இடி முழக்கத்தின் மக்கள்னு சொல்லியிருப்பாரு. த போவனேக்கர்ஸ், த சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ் அப்படின்னு இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரு? பேர் வச்சிருப்பாரு. பேதுரு என்னன்னு சொல்லி அழைச்சிருப்பாரு? பேதுரு நீ இது முதல் பாறை என்று அழைக்கப்படுவார். அப்ப இப்ப கூட வரவங்க யாரு?
விசுவாசத்துல உறுதியானவங்க. பாறை போல இருக்கிற பேதுருவையும் இடி முழக்கம் போல இருக்கிற யாக்கோபும் யோவானை தவிர வேறு ஒருவருக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. சோ உங்களையும் பார்த்து இந்த நாள்ல சொல்றேன், உங்க விசுவாச பாதையில உங்களுக்கு தேவன் ஒன்றை சொல்லி இருப்பார்னா அந்த பாதையில செல்வதற்கு அப்படியே கூடயே இருந்துட்டு அப்படி இப்படின்னு உங்களைய மாத்துவதற்கு, வழி விலகி செல்வதற்கான ஜனங்கள் உங்களோடு கூட இருப்பாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி லெஃப்ட் அவுட் பண்ணிடுங்க. இடம் ஒரு துளி கூட என்ன பண்ணாதீங்க, அவர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய திட்டத்திலிருந்து, தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையிலிருந்து, வாக்கு தத்தத்திலிருந்து அவர்கள் உங்களை வழிவிலக செய்வார்களானால் அவர்களை இடம் கொடுக்காமல் செல்வது நம்முடைய கடமையா இருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு யாரை கூட்டிட்டு, ஜபாலய தலைவனுடைய வீட்டிற்கு இந்த 3 பேரையும் ஜபாலய தலைவனையும் கூட கூட்டிட்டு போறாரு. 5:38 ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு என்ன பண்றாங்க, இவங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க எரேமியால பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கூப்பிடுங்க, அவங்க சந்தி ஊதட்டும், அந்த மாதிரி எல்லாம் பாடட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக மாற வேண்டிய வீடு, மிகவும் சந்தோஷமான வீடா மாறணும்னு தான் யாரை மிகவும் வேண்டிக் கொண்டான்? யவீரு, என் வீடு மிகவும் ஆனந்த களிப்புள்ள வீடாக மாற வேண்டும் தான் யாரை போய் வேண்டிக் கொண்டான்? இயேசுவை வேண்டிக் கொண்டான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, மிகவும் அழுது புலம்புகிறவர்கள கூட்டத்தை கண்டு, ஏன்பா புலம்புறீங்க, அந்த மகள் நித்திரையாய் இருக்கிறாள்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றாள். இங்கேயும் ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்ச கூட்டத்தை உடனே என்ன பண்ணிட்டாரு, கெட் அவுட் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு இங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லி துரத்திட்டு யாரை மாத்திரம் கூட்டிட்டு போறாரு, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் அவரோடு வந்தவர்களையும் கூட்டிட்டு போறாரு. இதுல என்னன்னா, பிள்ளையோட தகப்பன் போய் பார்த்தாரு, இந்த பிள்ளையின் தாய், அந்த தாயோட விசுவாசம் எப்படிப்பட்டது. இங்க யவீருவை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்ல, இங்க யாரு வந்துட்டா, தாயும் வந்துட்டா. அப்ப தாயும் இயேசு வருகைக்காக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா, காத்து கொண்டிருந்திருக்கா. பிள்ளை மரித்து வீடே புலம்புது, அவ புலம்புலன்னு போடல, சுத்தி இருந்தவங்க என்ன பண்றாங்க, புலம்பி தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க யாருடைய விசுவாசம் இங்க வந்து உறுதிப்பட்டதுன்னு நீங்க பார்க்கணும். இப்ப யார் கூட யார் இருக்கா, ஜீசஸ் கூட யார் இருக்கா, இப்படி புலம்பி தவிக்கிற கூட்டத்து கூட யார் இருக்கா. இப்போ யவீருவின் விசுவாசம் பெரிதா, தாயின் விசுவாசம் பெரிதா? இப்ப இவங்க வர வரையும் இந்த அம்மா இவங்களை சமாளிச்சுட்டு இருக்கணும். இந்த அம்மாவோட பார்வை இங்க மாறி இருக்கணும். இவங்களை துரத்தி அனுப்ப முடியாது. ஏன் என் வீட்டுல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியும் அனுப்ப முடியாது. அந்த காலத்துல ஸ்திரீகளா என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அப்போ இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா இந்த அம்மாவை கட்டி பிடிச்ச ஐயோ மக போச்சேன்னு என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி பிடிச்சு புரண்டு அழுதுருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் இவள் தன் இருதயத்தில் என்ன சொல்லிட்டு இருப்பா, என் பிள்ளை மரிக்கவில்லை, இதோ என் கணவர் இயேசுவை கூப்பிட போயிருக்கிறாரு, அவர் வந்து என் மகளின் மீது கையை போடும் பொழுது அவள் சுகம் பெறுவாள், உயிர் தெழுவாள்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, நம்பிக்கொண்டிருந்தபடினால தான் வந்த உடனே யாரை கூட்டிட்டு போறா, தகப்பனையும் தாயையும் தன்னோடு வந்திருந்தவங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் அந்த மகளை பார்த்து என்ன சொல்றாரு, தலித் தாகுமி, சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டாங்களாம். சோ இன்னைக்கு பாடணும்ல ஒரு பாட்டு, என்னது, இருளுடைய ஒரு அடி தூரத்துல, என்னது, ஒரு அடி தூரத்துல என்ன இருந்துச்சா, மரணம் இருந்துச்சு. ஸோ இவருக்கு யவீரோட வீட்டில் என்ன இருந்துச்சு, ஒரு அடி தூரத்துல தான் மரணம். ஆனா மரண இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவதற்கு என் தேவனால் முடியும்னு அவங்க விசுவசிச்சாங்க. அந்த விசுவாசம் அவர்களுக்கு அந்த ஒளியின்
அந்த மகிழ்ச்சிக்குள்ள, அந்த மிகவும் ஆனந்த சந்தோஷத்துக்குள்ள, இந்த வீடு மிகவும் துக்கத்துக்குள்ள போக வேண்டிய வீடா இருந்தது. இயேசு வந்த உடனே அது மிகவும் சந்தோஷம் அடைகிற வீடாக, மிகவும் ஆச்சரியப்படுகிற வீடாக மாறுச்சு. நீங்க இன்னும் சொல்ல போனா ஜெப ஆலய தலைவன்றது யாரு? ஒரு யூதன். யூதன் எப்படி இருந்தாங்க? இயேசுவை கொலை செய்வதற்கு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட இந்த ஜெபாலய தலைவன் இயேசுவை தேடி வருகிறார். அப்போ இவருக்கு என்ன ஃபெய்த் இருந்திருக்கணும்? என் வேலை போனா போதும், என்னை கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நீங்க என்ன தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுகிட்ட தான் முழு வல்லமை இருக்குது, அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவருக்கு மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும். ஏன்னா நீயும் தான் வார வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, வசனத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கிற. ஒரு வல்லமையும் வெளிப்படவில்லை. ஆனா இயேசு கிட்ட மாத்திரமே வல்லமை வெளிப்பட்டதை நான் பார்த்திருக்கேன். ஸோ நான் போறேன், அவரை பின்பற்ற போறேன்னு சொல்லி போனவர் தான் யாரு? இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு. இதனாலையும் இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ யாருடைய ஃபெய்த்துக்குள்ள நீங்க இருக்கீங்க? ஸோ உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஒரு அற்புதத்தை தேடி அற்புதத்திற்காக காத்திருக்கும் பொழுது, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது அந்த அற்புதத்தை உங்களுக்குரிய அற்புதமாக, உங்களுக்குரிய சொத்தாக, நான் சொல்லியிருக்கேன் அநேக நேரம், அதர்ஸ் டெஸ்டிமனி இஸ் யோர் டுமாரோ யோர் மிராக்கிள். அதர்ஸ் டெஸ்டிமனிஸ் இஸ் யோர் டுமாரோ உங்களுடைய மிராக்கிள், நாளைய உங்களுடைய அற்புதம். ஸோ அந்த அற்புதங்கள் மற்றவர்களுக்கு நடக்கும் பொழுது, அந்த சாட்சிகளை அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த சாட்சியை என்ன பண்ணுங்க? உங்களுக்குரியதா என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்கள், அவர்களை வாழ்த்துங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் துளிர்விடும், உங்க விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். அந்த விசுவாசத்துல நீங்க வளரும் பொழுது உங்கள் வீடும் மரண இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு சேருவாங்க. ஸோ ஒன் டச் ஃப்ரம் காட். சொல்லுங்களேன், ஒன் டச் ஃப்ரம் ஜீசஸ். ஸோ ஒரு தொடுதல், அது நீங்க அவரை தொட்டாலும் சரி, அவர் உங்களை தொட்டாலும் சரி, உங்க வாழ்க்கை ஒரு மாற்றமே. தேவனுடைய ஒரு தொடுதல். இந்த நேரத்துல அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல ஒரு தொடுதல் அப்பா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அப்பா, நாங்க எந்த சூழ்நிலை வழியாக நடந்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அப்பா தகப்பனே, உங்க ஒரு தொடுதல் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. உங்க கரம் எங்களை தொட்டால் போதும் அப்பா தகப்பனே, நாங்கள் உம்மை தொட்டால் போதும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக சம்பவிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபாவாய் அப்பா எங்கள் மத்தியில் சுகம் தருகிறவர் அப்பா, எங்களோடு கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ துதிக்கிறோம் அப்பா. இப்ப யவீருகிட்ட ஒரு செய்தி வருகிறது, எல்லாம் உன் மகள் மரித்து போய்விட்டாள், போதகரை தொந்தரவு பண்ணாதே அப்படின் போது அங்க என்ன இருக்கு? இருள் தன் வீட்டில் சூழ்ந்து விட்டது என்ற செய்தி வருகிறது. ஆனா இவர் சொல்றாரு, என்னோடு அவர் நடந்திடும் போதிலே அங்கே இருளின் பாதையிலே என்ன நடக்கும்? எங்கும் ஒளி. நான் இங்க அவர் கூட நடந்துட்டு இருக்கேன், என் வீட்டிற்கு ஒளி முன்னே செல்கிறது என்ற விசுவாசத்தோடு யவீரு காத்திருந்தார். அது போல இந்த நாள்ல உங்களை அப்படியே விட்டு கொடுங்களேன். எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இருள் இருக்கு, அந்த இருளுக்குள் நீங்கள் தேவனோடு இருக்கிற இந்த நேரத்துல, நீங்கள் தேவனோடு இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் அந்த இருளிலே வேலை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஓ எங்கள் இருளின் வாழ்க்கையில அப்பா தகப்பனே, இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நாங்கள் நடந்தாலும் உங்க ஆச்சரியமான ஒளி எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். ரீ ஷதரப ரிபிதியான் தெரே. ஓ தேங்க்யூ ஃபாதர். உங்க சமூகம் அப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னே செல்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒரு அடி தூரத்துல அந்த மரணம் இருந்த பொழுது, இதோ சவுலின் அம்புகள், எத்தனையோ அம்புகள் எங்களை குறிப்பார்த்து எய்த பொழுது கர்த்தாவே, அந்த மரண இருளில் இருந்து, அந்த மரண பிடியிலிருந்து எங்களை இழுத்து வந்து உங்க அரியணைக்குள்ள அப்பா தகப்பனே நீர் அமர்த்தி வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அற்புதத்தை ஏங்கி தவிக்கிறவர்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் நோக்கி பார்க்கிற அப்பா
உமது கண்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது நோக்கமாயிருந்து மனதுருகுகிற உமது கண்களுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உமது கரம் எங்களை தொட்டு இந்த நேரத்தில் சுகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. தோ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் விசுவாசத்தை அவித்து போடாதே என்று சொல்லி கர்த்தாவே அப்பா எங்களுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவர் எங்களோடு கூட இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதோ உன்னத பாட்டு 4:11 சொல்லப்பட்டது போல அப்பா, நாங்களே கானானாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்களே தேனும் பாலும் வழிந்தோடுகிற கானான் தேசமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தை ஏங்கி தவித்து நிற்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து அப்பா நாங்களே ஆசீர்வாதமாக மாறுகிற நாட்களுக்காக அப்பா தகப்பனே, நீர் எங்களை அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.